ஸ்தோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவளையில கூட தேவனை ஆராதிக்கும்படியாக விசேஷமா இந்த லெந்து நாட்களிலே உபவாசத்தோடு இந்த உபவாச நாளில கடந்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நிச்சயமா இந்த நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணி நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. காலவளையில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும். யாத்ராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34 35. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவளையில அதாவது தேவனுடைய மகிமை கடந்த ஒரு 4-5 நாட்களாக கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து என்னோடு பேசிக் கொண்டே இருந்தார். ஷெக்கினா அப்படின்னு சொல்லி. அப்போ நானு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் செபிக்கிறதா பட் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கர்த்தர் அதையே தொடர்ந்து என்னோடு பேசிட்டே இருந்தாரு. சரி, அதனால அதை கொஞ்சம் தியானிக்கலாமே அப்படின்னு சொல்லிதான் நான் அந்த வசனத்தை அந்த வார்த்தையை பிடித்தேன். ஷெக்கினா அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல கிடையாது. அது எபிரேய மொழியில சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. அது ஷெக்கினா என்று சொன்னால் it is a supernatural light. ஷெக்கினா என்று சொன்னால் அதாவது ஒரு தேவனுடைய மகிமை. ஷெக்கினாங்கிற வார்த்தை வேதத்துல கிடையாது. ஆனா அது எபிரேய மொழியில் உள்ள வார்த்தை. அது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு வெளிச்சம் அல்லது ஒரு மகிமை. ஹல்லேலூயா. இன்னொரு விதத்துல சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னம். ஷெக்கினா என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னம். ஒரு மேகம், ஒரு புகை. ஹல்லேலூயா. ஸ்மோக். இந்த ஷெக்கினான்றதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் உள்ளது. அப்போ இன்னொரு அர்த்தம் எப்படின்னா ஷெக்கினான்னு சொன்னால் இப்ப நீங்க வசனத்தை கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆவியானுடைய அந்த ஒரு பிரசன்னம். அப்போ உங்களே ஒரு அசைக்கிற ஒரு வல்லமை திடீர்னு உங்களுக்குள்ள இறங்கும் இல்லீங்களா? நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லீங்களா? அதுதான் ஷெக்கினா. செபிக்கிற வழியில ஒரு திடீர்னு ஒரு அனல் நமக்குள்ளே வரும். அதுதான் ஷெக்கினா. ஆமென். அதுதான் அந்த ஷெக்கினா மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம செபிக்கும் போதெல்லாம் செபிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய ஷெக்கினா மகிமையினால் எங்களை நிரப்புன்னு செபிக்கிறோம். அதுதான் அந்த மகிமை. திடீர்னு நீங்க செபிக்கிற வழியில ஒரு மேகம் உங்களை முழுதுமா சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தரிசனத்துல காண்பீர்கள். அதுதான் ஷெக்கினா மகிமை. ஹல்லேலூயா. ஒரு புகை போல உங்கள் அறையோ ஆலயமோ நிரம்பி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதுதான் ஷெக்கினா மகிமை. ஹல்லேலூயா. சோ ஷெக்கினா என்று சொன்னால் தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சம் அல்லது ஒரு அக்கினி அல்லது ஒரு அனல் அல்லது ஒரு புகை, இந்த ஸ்மோக், ஒரு புகை காடா தெரியும் இல்லைங்களா? அதுதான் கர்த்தருடைய மகிமை. அதுதான் ஷெக்கினா மகிமை. ஹல்லேலூயா. அப்ப இந்த மகிமை இருக்குன்னு சொன்னா, இந்த வெளிச்சம் இருக்குன்னா அல்லது கர்த்தருடைய அந்த எப்படி சொல்றது அனலா இருக்குன்னா ஆவியானவர் பிரசன்னமாக இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னமாக இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிரசன்னம், இந்த ஷெக்கினா மகிமை, இப்ப அதோட அர்த்தம் என்னன்னெல்லாம் நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அதிகமாக நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினதை பார்க்க முடியும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆமென். சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அதுதான் ஷெக்கினா மகிமை. ஹல்லேலூயா. சோ ஷெக்கினா மகிமை என்று சொன்னால் எங்கேயோ இருக்கு என்னவோ நினைக்க வேண்டாம். அது கர்த்தருடைய பிரசன்னம், ஒரு ஒளி. ஹல்லேலூயா. சவுலை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த சவுலை
சந்திக்கும்படியாய், அந்த சவுலை சந்திக்கும்படியாய், சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றும்படியாய், எங்கே அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினானோ அவர்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரனாக எழுப்பும்படியாய் ஒரு ஒளி அவனை சுற்றிலுமாய் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கே கர்த்தருடைய பிரசன்னம் வருகிறதோ, எங்கே கர்த்தருடைய ஒளி இறங்குகிறதோ, எங்கே ஷெகினா மகிமை இறங்குகிறதோ, அங்கே கர்த்தர் மாற்றங்களை கட்டளையிடுகிறார். அங்கே அந்தகார கிரியைகள் பறந்து ஓடுகிறது, அங்கே வியாதிகள் பறந்து ஓடுகிறது. தேவ மகிமை இறங்குகிற பொழுது பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடூரமானவன், மோசமான ஒரு சவுல், அவன் பவுலுக்கு மனுஷன் ஒண்ணு செய்யல, கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரை சொல்ற முள்ளில் உதைக்கிறதுக்கு கடினமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளையே உபத்திரப்படுத்தி கொண்டிருந்தான். கர்த்தர் பார்த்தார். அதுவும் பாருங்க, எந்த சமயத்துல? மத்தியான வேளையில, மத்தியான வேளையில, மத்தியான வேளையில ஃபுல் வெளிச்சமா இருக்கும். அந்த சூரிய வெளிச்சம் அவ்வளவு அதிகமா இருக்கும். அதன் மத்தியில ஒரு ஒளி வந்தது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே என் தேவனுடைய ஷெகினா மகிமை இறங்கினது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே தான் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். நாம் எப்ப வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கிறோமோ, ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அந்த ஷெகினா மகிமைக்காய் வாஞ்சித்து இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் இறங்குகிறார். அந்த பிரசன்னத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கடந்து வந்தார் என்று சொன்னால் மாற்றங்கள் நடக்கும். அவர் வந்தால் வியாதிகள் பறந்தோடும். அவர் வந்தால் அந்தகார கிரியைகளுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே பூமியிலே எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து பாருங்க, எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் தேவனுடைய சக்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றினார். பேதுருவை கொண்டு போய் சாதாரண ஜனங்களுக்காக ஊழியம் செய்யும்படி வந்தார். பவுலையோ ராஜாக்கள் மத்தியிலே, சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜாவுக்கு பிரசங்கிக்கும்படியா கர்த்தர் அபிஷேகித்தார். அதுதான் கர்த்தருடைய ஷெகினா மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எவ்வளவு நிருபங்களை எழுதினார் பார்த்தீங்களா? எவ்வளவு நிருபங்கள், சின்ன நிருபங்கள் எல்லாம் பவுல் அதிகமா எழுதினார். திருமணமாக இருந்தாலும் திருமணம் ஆகினவர்களுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு என்று சொல்லி, வாலிபர்களுக்கு என்று சொல்லி எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறார். இதுதான் ஷெகினா மகிமை. இந்த ஷெகினா மகிமை நாமும் வாஞ்சிக்க வேண்டும். இந்த மகிமைக்கு நாமும் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கும் போது வாசிங்க, 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ல இருந்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரவிலே அந்த பெட்டியை வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. ஆமென். 11ஆம் வசனம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். மேகம் என்று சொன்னால் என்ன? ஷெகினா மகிமை. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தை முழுதுமா நிரப்பிட்டு, அந்த ஆலயத்துல என்ன இருக்கு? அந்த 2 கற்பலகைகள், உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியில 2 கற்பலகைகள் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. 2 கற்பலகைகள் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்ப நம்ம தேவனுடைய வார்த்தை நம்ம உள்ளத்துல வைக்கிறோமோ தேவனுடைய மகிமை இறங்கும். நம்முடைய வீட்டிலே எப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணுகிறோமோ, நம்முடைய வீடுகளிலே, சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அதாவது கனத்தையும் மரியாதை நம்ம எப்ப கொடுக்கிறோமோ கர்த்தரே இறங்கி வந்து விடுவார். ஏன்னா அவர் வார்த்தையா இருக்கார். ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது மட்டும் இல்ல, 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால சத்தியத்தினால நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இங்க நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான அந்த வார்த்தையாக இயேசுவானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு மகிமையாக ஒரு ஷெகினா
மகிமையாக நமக்குள்ள இறைந்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நாம் ஜெபிக்கிற வேளையில இந்த வேதத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவனுடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணுவோம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்று அதுக்கு நாம் செவி கொடுக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை இறங்கும். ஹalleluya. இந்த இடத்துல பாருங்க 11ஆம் வசனம், மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் கூடாமல் போயிற்று. ஆமென். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரம்பிற்று. மேகத்தின் நிமித்தமாக ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாமல் போனது. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் அவ்வளவு நிரம்பி இருந்தது. Glory to God. Hallelujah. ஏன் அதை நம்ம வாஞ்சிக்கிறது இல்ல? ஏன் அதை நம்ம எதிர்பார்க்கிறது இல்ல? ஏன் அதை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க கூடாது? ஏன் நம்மாலே கூட அப்படி நிரம்பினா எவ்வளவு நல்லா இருக்கும், நம்முடைய வீடு அப்படி நிரம்பினா எவ்வளவு நல்லா இருக்கும். Hallelujah. பாருங்க, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு. இதை நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்க வேணும். செபிக்கிறப்ப இது ஒரு ஆட் பண்ணிக்குவோம். நம்ம ஆண்டவரே நாங்க செபிக்கிற வழியில, அப்பா நாங்க குடும்பம் பண்ற செபிக்கிற வழியில, சபையா கூடி செபிக்கிற வழியில, உங்க ஆராதிக்கிற வழியில உங்க ஷெகினா மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஷெகினா மகிமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி செபிக்க ஆரம்பிப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 2 Chronicles 5th chapter 13 and 14 verse. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏகமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூர்விகள் நாளங்கள் கீதே வார்த்தைகளுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆமென். ஹalleluya. எப்போ கர்த்தர் மேகத்தினால் ஆலயம் நிரப்பப்பட்டது? கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை பாடி இசை கருவிகளை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வழியில கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கினார். ஹalleluya. அதுக்குதான் ஆராதனை சபையில ரொம்ப முக்கியம். சில நினைக்கிறபடி சங்கீதத்துக்கு போயிடலாம், இல்ல பிரசங்கத்துக்கு போயிடலாம். இல்ல, ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனையில ஆராதிக்கிற வழியில தான் ஷெகினா மகிமை இறங்கும். அப்ப அந்த மகிமை இறங்குற வழியில நம்ம கர்த்தர் அப்படியே முழுதுமாய் நம்ம சரிப்படுத்தி விடுவார். தேவ வசனத்தை கேட்கும்படியாய் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஷெகினா மகிமை தான் நம்மை ஆயத்தப்படுத்தும். ஹalleluya. சோ இந்த ஆயத்தப்படுத்துவதற்காக நம்ம ஆராதனையில வந்து கலந்து கொள்ள வேண்டும். யாரோ பாடிக்கிட்டோம், யாரோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், இல்ல நாம் ஒவ்வொருவரும் நான் ஆராதிச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம். நாம் நம்முடைய ஒவ்வொருவரும் அப்படி நினைக்கணும். நான் ஆராதனைக்கு போனோம், நாம் கர்த்தரை ஆராதிக்கணும், நான் வாயில திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிட்டு பாடி துதிக்கணும். அப்பதான் கர்த்தருடைய ஷெகினா மகிமை இறங்கும். ஹalleluya. இங்க தேவனுடைய ஆலயத்திலே, சாலமோனுடைய ஆலயத்திலே அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதித்தார்கள். தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கினது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிச்சு. வேதத்தை வாசிக்கிற வழியில, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற வழியில, தேவனை ஆராதிக்கிற வழியில கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. சோ நாம் என்ன செய்யணும்? இந்த ஆராதனைக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், ஆராதனைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஹalleluya. அடுத்தது என்ன வாசிக்கிறோம் சொன்னா, வாசிங்க யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 15 இருந்து 12 வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்திராகமம் எக்ஸோடஸ் 24ஆம் அதிகாரம் 15 வசனத்திலிருந்து. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். ஆமென். இங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு காரியம் தான், மோசே உபவாசிக்கிறவளே கர்த்தர் சொன்னார், மோசே நீ மலையின் மேல் ஏறி வா, உனக்கு நான் கற்பலகைகளை கொடுப்பேன் என்று சொல்லி 2 முறை அவர் ஏறி போனார். ஒரு முறை கொண்டு வரும்போது உடைச்சிட்டாங்க, 2வது முறை போனார், 2வது முறை அப்படிதான் கொடுத்தார். சோ இங்க என்ன
மகிமை மூடிச்சு. இன்னும் மோசே மலை மேல போய் ஃபாஸ்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல. அப்பதான் ஏறாரு. மலையின் மேல் ஏறு பாருங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிச்சு. கர்த்தருடைய பிள்ளையே, நீ உபவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய ஷெக்கினா மகிமை உன்னை மூடிக்கொள்ளும். ஹalleluya, ஹalleluya. நீ செபிக்க உன் அறைக்குள்ள போகும் முன்னமே தேவனுடைய ஷெக்கினா மகிமை மூடிக்கொள்ளும். ஹalleluya, ஹalleluya. இது அவ்வளோ நம்ம அப்படின்னா ஒரு பொருட்டா எண்ணவே இல்லை, அவ்வளவு சீரியஸா நம்ம எடுக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ ஜெபிக்க போ முன்னமே பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ளுகிறார். தேவனுடைய ஷெக்கினா உன்னை முழுதுமாய் மூடிக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளையே. ஹalleluya. இருக்கிற இடம் முழுவதும் பாருங்க, மலை எவ்வளவு பெருசு. ஆண்டு சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட, நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றின் மேல் சொல்றார். அப்போ அந்த நாட்டிலே அத்தனை மலைகள் இருந்தது. அப்போ அந்த மலை முழுதுமாய் இந்த தேவனுடைய மகிமை இறங்கினது என்று சொன்னால் பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். குட்டி வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்க மாட்டாரா? உன் குட்டி அறைக்குள்ளே ஆவியானவர் ஷெக்கினா மகிமை அனுப்ப மாட்டாரா? உன்னுடைய அதாவது ஒரு சின்ன சரீரத்துக்குள்ளே ஒரு ஷெக்கினா மகிமை அனுப்ப மாட்டாரா? கர்த்தருடைய பிள்ளையே, அவர் அனுப்புவார். நீ வாஞ்சியோடு ஜெபிப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் ஷெக்கினா மகிமை அனுப்புவார். அந்த மலை முழுது என்ன ஆயிடுச்சா? மேக மலையை மூடிச்சு. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அவர் ஏதோ வந்து வந்து போக மாட்டார், அவர் தங்குகிற தேவன். ஷெக்கினா மகிமை என்று சொன்னால் the dwelling place அப்படின்னா அவர் தங்கி தாவரிக்கிற தேவன். அவர் உன் வீட்டுக்குள்ள தங்கி தாவரிக்க விரும்புகிறார். உன் இருதயத்துக்குள்ள தங்கி தாவரிக்க விரும்புகிறார். என்னது? ஒரு ஷெக்கினா மகிமை. ஹalleluya. தேவனுடைய மகிமை உன் உள்ளத்துல நிரப்பி இருக்குமானால் எந்த அந்தகார கிளைகள் நம்ம நெருங்க முடியாது? நினைச்சு பாருங்க, முடியவே முடியாது. சாலமோன் அதாவது தானியேல் சிங்கக்கபில போடுகிற மலையில தானியேல் போறதுக்கு முன்ன கர்த்தருடைய மகிமை அங்க இறங்கிச்சு. கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை சிங்கக்கபிக்குள்ள இறங்கின பண்ணினால்தான் சிங்கங்கள் வாய்கள் கட்டப்பட்டது. தானியேலை ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூவரும் அந்த நெருப்புக்குள்ள போடுகிற மலையில கர்த்தருடைய மகிமை அங்க இருந்தபடினாலே ஓ ஸ்தோத்திரங்களை போடுவதற்கு முன்பதாகவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. அதாவது நெருப்புக்குள்ள போவது இல்ல, நெருப்புக்குள்ள போட்ட பிறகு இல்ல, நெருப்புக்குள்ள கொண்டு போகும்போதே கர்த்தருடைய வல்லமை அங்க இறங்கின. ஹalleluya. தெரியுமா? போனவர்கள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அவங்க போடுபடியா கொண்டு போனவர்கள் செத்து போனாங்க. அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ்லயே கர்த்தருடைய மகிமை இறங்கி விட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் நம்ம சீரியஸா எடுக்கல? ஏன் கர்த்தருடைய மகிமை நம்ம அவ்வளோ அதாவது எப்படி சொல்றது, ஒரு எப்படி சொல்றது, அதுக்கு ரெஸ்பெக்டே நம்ம கொடுக்கல. கர்த்தருடைய மகிமைக்கு நம்ம கனத்தை கொடுக்கல. அது கர்த்தருடைய மகிமை, ஆவியானுடைய பிரசன்னம். அந்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்மத்துல இருக்குமே ஆனால் எந்த அந்தகார கிரியையில நம்ம அணுகவே முடியாது. அதனால நான் சொல்றேன், வாதம் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை உன்னை உன் வீட்டை கர்த்தர் சுற்றில வேலையடிக்கிறவரே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோலத்தை முழுதுமாய் கர்த்தர் வேலையடித்து வைத்திருந்தார். சங்கார தூதர்கள் போகல, சங்கார தூதர்கள் எதுவுமே செய்யல. கடந்து போனா உலகம் கடந்து போச்சு. உலகத்துல அப்படிதான் எல்லாம் கடந்து போகும், உன்னை அணுகாது. ஏன்னா உன் வீட்டை கர்த்தர் ஷெக்கினா மகிமையினால நிறைத்து வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்களா? 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். கர்த்தருடைய மகிமை அங்கே தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 6 நாள் அங்கே கர்த்தருடைய மகிமை அந்த மலையை மூடி இருந்தது. 7ஆம் நாளிலே கர்த்தர் கூப்பிட்டார். என்னக்கு நான் போனேன், நம்மளாம் அப்படித்தானே, ஜெபம் ஆரம்பிச்சா கர்த்தர் பேசிடணும். நான் போன உடனே கர்த்தர் சொல்லிடணும். நான் போன உடனே இது நடந்துடணும். நான் கேட்ட உடனே கொடுத்துடணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, ஆவியானவர் சொல்றேன், 6 நாள் வந்து உட்காரு. 6 நாள் என் சமூகத்துல
உபவாசத்துல உட்காரு. 7வது நாள் எப்போ உன் உபவாசம் பரிபூர்ணப்படுதோ, எப்போ நீ விட வேண்டிய காரியங்களை விட்டு நீ பரிபூர்ணப்படுகிறாயோ, அப்பதான் கர்த்தர் பேச தொடங்குவார். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஓ ஸ்தோத்திரம். உன்னுடைய காரியங்கள், நீ தேவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள், விட வேண்டிய காரியங்கள், தேவனை கனப்படுத்த வேண்டிய காரியங்களிலே நீ எப்போ பரிபூர்ணப்படுகிறாயோ, அப்பதான் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். கீழ்ப்படியாத பிள்ளைகளிடம் கர்த்தர் பேசவே மாட்டார். ஆமென். ஹalleluya. கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ பேச தொடங்கினா மேகத்தின் நடுவில் இருந்து மோசே கூப்பிட்டார். கூப்பிடுவாங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்த கர்த்தர் கூப்பிடுவார். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. மோசேக்கு தேவ பிரசன்னம், ஆவியானவர் பேசிட்டு இருக்கா, தேவனே இறங்கி வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க கீழ இருந்து பார்க்கும்போது பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. அதே தன்னத்தை இன்றைக்கு உன் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் அதான் செய்ய விரும்புகிறார். நீ எப்ப பரிபூர்ணமாய் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்குவாயோ, அப்பவே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். பார்க்கிற ஜனங்களுக்கு உன்னை பார்க்கும்போது நீ ஒரு பட்சிக்கிற அக்கினியாய் இருப்பாய். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிசாசு நம்மளை பார்த்து ஓடணும். ஏன்னா நம்மளை பார்க்கும் போதே அவன் பட்சிக்கிற அக்கினியாய் பார்க்கணும். நம்மளை பார்க்கும் போதே வியாதி ஒரு பட்சிக்கிற அக்கினியாய் பார்க்கணும் நம்மள. ஏன்னா கர்த்தருடைய மகிமை நம்மை மூடி இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை நமக்குள்ள இறங்கி இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. உலக மனுஷனுக்கு நம்மை பார்க்கும் போதே ஒரு பயம் உண்டாகும். பிசாசுக்கு நம்மை பார்க்கும் போதே ஒரு பயம் உண்டாகும். ஐயோ, இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போஸ்தலர்ல வாசிக்கிறீங்க இல்லீங்களா? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் குறிச்சவங்க குறிச்சவங்க பொம்பளை சொல்லிட்டே இருக்குது. நம்மை பார்க்கும்போது இவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. ஹalleluya. அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு சாட்சியம் பெற்றவங்க. ஆமென். நீங்க நம்ம எல்லாம் கோழைகளை போல உட்கார்ந்துருக்கோம். தோல்வி அடைஞ்சவங்க போல உட்கார்ந்துருக்கோம். ஒண்ணும் இல்லாதவங்க போல உட்கார்ந்துருக்கோம். நம்ம எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளை போல இல்லவே இல்லை. என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய சக்தினா மகிமை உங்க முழுதுமாய் மூடி மறைக்கிறது. மலையை நிரப்ப முடியுமா? உன்னை நிரப்ப முடியாதா? உன் வீட்டை நிரப்ப முடியாதா? உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் நிரப்ப முடியாதா? முடியும். விசுவாசத்தை குறைச்சலாம். நமக்கு நம்பிக்கை இல்ல, நமக்கு வாஞ்சை இல்ல, நமக்கு அந்த தாகம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை வாஞ்சிப்போம். 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே இருந்தார். ஆமென். மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி. இன்னும் அவன் ஏறவே இல்லைங்க, இப்பதான் ஏறா. ஏறதுக்குள்ளாகவே இவ்வளோ நடக்குது. உன்னுடைய ஜெபம், உன்னுடைய உபவாசம், உன்னுடையதான அர்ப்பணிப்பு, உன்னுடையதான காத்திருப்பு இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஆனாலும் கர்த்தர் உனக்காக யாவே செய்து முடிக்கிறது இருக்கிறார். இன்னொரு கர்த்தருக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், இந்த மாலை பொழுது அத்தனையா நிறைந்து பார்க்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மலையை அவனை மாற்றி கட்ட வைக்க விரும்புகிறார். நாம் வாஞ்சிப்போம், நாம் வாஞ்சிப்போம். சக்தினா மகிமை, தேவனுடைய பிரசன்னம். ஹalleluya. ஹalleluya. வாசிக்கிறீங்களா? இன்னொரு வசனத்தை கூட. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பழைய ஏற்பாட்டுல வசித்தோம், புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். ஹalleluya. பாத்தீங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதுல இன்னும் நிறைய காரியங்கள், அதாவது நான் பின்னால வர. ஓகே, சோ லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஆமென். ஹalleluya. யாருங்க? மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள், அதாவது கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லும்படியாய் அந்த இடத்துல மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். பாத்தீங்க இன்னொரு முறை. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது.
அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நற்செய்தி சொல்லுகிற வேளையில, உனக்காக கிரியை செய்கிற வேளையில ஒரு பிரகாசம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏசியா சொல்றது போல, ஐயோ நான் அசுத்தம் உதடுள்ள மனுஷன், அசுத்தம் உதடுள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்ற. அது போலதான் நம்முடைய நிலைமை கூட காணப்படுது. நம்ம எல்லாம் இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்முடைய நாவு போன வாரத்துல பார்த்து சொல்லும் போது பேச்சு சொல்ற, ஆண்டவரே நீ என்ன செய்யக்கூடாது, என் கால்களே கழுவக்கூடாது. நானும் சொல்றேன், நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய், நீ ஸ்நானம் பண்ணப்பட்டிருக்க, உன் கால்கள் மட்டும் கழுவினால் போதும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதி கரைப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாயா, நம்முடைய கிரியைகளா, நம்முடைய சொல்லா, நம்முடைய கால்களா, நம்முடைய சிந்தனையா, எதுன்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு நாளும் நாம் கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் நற்செய்தியை சொல்ல ஆரம்பிப்பார். நம்மை கொண்டு கர்த்தர் அநேகரை கிறிஸ்துவுக்காக வழிநடத்தும்படி கொடுப்பார். கர்த்தர் நம்மை நடத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களா விளங்கும்படி கர்த்தர் நம்மை மாற்றுவார். இங்க ஒண்ணுமில்லாத, படிப்பறிவு இல்லாத இந்த மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் வந்து தரிசனமாகிறார். கர்த்தர் வந்து என்ன செய்கிறாராம், ராத்திரியிலே தங்கள் மந்தையை, 8 வசனம், ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். நிக்கிற வழியில் ஒரு பிரகாசம் அவர்களை சுற்றிலுமாய் சூழ்ந்து கொண்டது. சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர், பழைய ஏற்பாட்டு வரைக்கும் அந்த ஷெக்கினா மகிமை, மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், புகை காடு, அப்புறமா அக்கினி, அதாவது நெருப்பு, இது எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருந்தது. புதிய ஏற்பாட்டுல வரும்போது இதுதான் ஷெக்கினா மகிமை. என்னன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். நாம் செபிக்கிற வழியில பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார். நாம் செபிக்கிற வழியில ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் மகிமை, அதில் the radiant, அதாவது the spark of divine, அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்பார்க். நான் இப்ப வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு ஸ்பார்க், ஒரு வெளிச்சம் இப்படி வரும் பாருங்க, ஒரு நெருப்பு இப்படி வரும். அது போல ஆவியானவர் திடீரென்று உங்களை ஆட்கொள்ளுவார். அதாவது சடனா வந்து உங்களை ஆட்கொள்ளுவார். உங்களை விழுதுமாக அப்படியே ஆட்கொண்டு நிரப்புவார். ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறகு பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? தேவதூதன் மரியாளுக்கு சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம். இது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சுத்த ஆவியை ஊற்றுகிற தேவன். அதுதான் ஷெக்கினா மகிமை. அதுதான் ஷெக்கினா மகிமை. அந்த ஆவியானவர் இங்க நம் நடுவுல கடந்து வந்துட்டா இந்த ஆலை முழுவதும் புகைக்காடா மாறிவிடும். ஆவியானவர் கடந்து வந்துட்டா நமக்குள்ள ஒரு அனல் வரும். நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டுல தேவானை குறித்து பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆமென். வாசிங்க. தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாதத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாதத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். ஆமென். புதிய ஏற்பாட்டிலே பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, அதுதான் ஷெக்கினா மகிமை. எப்ப நம்ம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறோமோ அப்போ நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்கும்படியான ஒரு ஏவுதல் நமக்கு வரும். நாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது யாரை பார்க்க முடியும்? இயேசுவை, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாதத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் ஷெக்கினா மகிமை. அந்த ஷெக்கினா மகிமையினால் நிரப்பப்படுகிற வழியிலே வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை தருவார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்.
என்ன வாசிக்கிறோம்? பத்மேன தீவிலே யோவான் தன்னந்தனிமா விடப்பட்டிருக்கிற வழியிலே கர்த்தருடைய நாளிலே என்னானே? ஆவிக்குள்ளானே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை இறங்குவதற்கு 1000 பேர் ஒரு கூட்டம் தேவை கிடையாது. கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குவதற்கு தன்னந்தனிமையாக ஒரு ஆள் உட்கார்ந்தா போதும். வானத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வந்து விடுவார். எப்போ தேவனுடைய ஷெக்கினா மகிமை நீ வாஞ்சியோட தேவ சமூகத்திலே வீற்றிருப்பாய்ன்னு சொன்னார், கர்த்தருடைய மகிமை உனக்குள்ளே இறங்கி வர கர்த்தருடைய பிள்ளையே, அதுதான் ஷெக்கினா மகிமை. இந்த மகிமையை நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த ஷெக்கினா மகிமைக்காக நாம் காத்திருக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். இப்ப வாசிங்க என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்பர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் 16ல இருந்து வாசிக்கிறீங்களா? இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் என்ன நித்தமும் இருந்தது? 15ஆம் வாசிங்க. ஸ்தானம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தில் மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற் காலம் மட்டும் இருந்தது. ஆமென். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருக்கிற இடத்துல வாசஸ்தலத்தை மூடிட்டு சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற் காலம் மட்டும் இருந்தது. சாயங்காலத்துல கர்த்தர் அக்கினி சம்பத்தினாலும் பகலில மேக சம்பத்தினால கர்த்தர் நிரப்பி நடத்தினது போல இதுதான் ஷெக்கினா மகிமை. ஹalleluya. அது நிரப்பிட்டு 17 வசனம் என்ன வாசிக்கிறோம்? நித்தமும் இருந்தது. நித்தமும் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்கு? நித்தமும் இருக்கு. ஒரு நாள் அது மறைந்து போகாது. நம்ம தான் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் ஆவியோட பிரசன்னத்தை விட்டு தோற்றமாய் போய் கர்த்தருடைய மகிமையை எழுந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தரோ நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்தில் இருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். ஆமென். பாத்தீங்களா? கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்துச்சுன்னா நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அந்த மேகம் தான் இவளை நடத்தி கொண்டு போனது வனாந்திரத்துல. அந்த ஷெக்கினா மகிமைக்காக நாம் காத்திருக்கும் போது வனாந்திரமான இந்த வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கிற வேளையில கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு சொல்லுவார். அப்போ இவங்க என்ன செய்தாங்க? அது மூவ் ஆகும்போது இவர்களும் எழுந்து மூவ் ஆவாங்க. அது தங்கும் பொழுது இவர்களும் தங்கி இருப்பார்கள். நம்மை நடத்துகிறவர், நான் உனக்கு உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை போதித்து நடக்க வேண்டிய வழி உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். அதே என்னாகும்? 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் வீதியிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்தில் இருந்து தங்கள் பிரயாணம் என்ன பார்க்கிறோம்? 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் வீதியிலிருந்து உயர எழும்பிற்று. அதாவது இந்த ஷெக்கினா மகிமை எங்க இருக்குன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல சிங்காசனத்துல இருக்கு உட்கார்ந்து. அந்த கிருபையின் சிங்காசனம் இருக்கு இல்லைங்களா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல அங்க இந்த ஷெக்கினா மகிமை தங்கி இருக்கும். அது சிங்காசனம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துல சிங்காசனம் கிடையாது, மறைப்பொருளா இருக்கு. அது கிடையாதுங்க. ஆனா ஆவியானவர் அந்த ஆவியானவர் அந்த வீற்றிருப்பார். அந்த மகிமையின் பிரசன்னம், அதுதான் ஷெக்கினா மகிமை. அந்த ஷெக்கினா மகிமை என்ன நடக்கும்னா, இவர்கள் போகும்போது அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அது தங்கி இருக்கும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மூவ் ஆகணுமோ அது மேலே எழும்பி, ஹல்லேலூயா, அது மேலே எழும்பி மூவ் ஆகும். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மூவ் பண்ணுவாங்க. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். ஆமென். எங்க வந்து கூப்பிடுறாரு? மேக தூணில். அதாவது மேக ஸ்தம்பம், தூண். அது அந்த தூண்ல இருந்து கர்த்தர் பேசுகிறார். சோ ஷெக்கினா மகிமை
அந்த மகிமை, அதாவது அதான் நான் ஆரம்பத்துல விளக்குனேன். ஷெக்கினான்ற வார்த்தை வேதத்துல இல்ல, அது எபிரேய மொழியில உள்ள ஒரு வார்த்தை. அதோட அர்த்தம் தான் உங்களுக்கு நான் சொன்னேன். அதாவது God's presence, light or cloud or fire, அதாவது a dwelling, abiding place. அது மட்டும் இல்ல, a spark of divine within us. சோ நமக்குள்ள இருக்கிறதான ஒரு அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஸ்தோத்திரம். இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? 5ஆம் வசனத்துல கர்த்தர் மேக தூணில் இருந்து இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மீரியாமை கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்போ மேக தூண்ல அந்த ஷெக்கினா மகிமை, அந்த தூண்ல இருந்து கர்த்தர் பேசுகிறார். மீரியாவுக்கும் ஆரோனுக்குமே அந்த சத்தம் கேக்குதுன்னா ஆவியானவர் எவ்வளவு திட்டம் தெளிவா நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார். நிறைய நேரத்துல நம்ம ஆவியானவர் சத்தத்தை கேட்பதே கிடையாது. இது யாருக்கோ கர்த்தர் பேசுகிறார், இது யாருக்கோ பேசுறார், எனக்கு கர்த்தர் பேசுறாரு நம்ம எடுக்க மாட்டோம். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அதாவது பாடலை கேட்கும் போது பேசுகிறார், செய்தியை கேட்கும் போது கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவர் பேசுகிற வழியில நாம் எனக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஷெக்கினா மகிமை. அல்லேலூயா. வாசிக்க 16ஆம் அதிகாரம் 41, 42 வசனம். 16, 41 and 42. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரில் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீர்கள் என்றார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. ஆமென். பழையற்பாட்டுல அதிகமா பார்க்கிறோம், மேகம் மூடினது, கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல காணப்பட்டது. அப்போ ஷெக்கினா மகிமைன்னா என்ன அர்த்தம்? மேகம். மேகம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. பாருங்க என்ன அழகா சொல்றாரு. அதாவது ஆரோனுக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தபடினால கர்த்தருடைய மகிமை அங்க இறங்கினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு விரோதமாய் நாம் முறுமுறுக்க வேண்டாம், யாருக்கு விரோதமாய் நாம் பேச வேண்டாம். ஆண்டவர் இன்னொரு இடத்தை கேட்கிறாரு, மோசே என்னுடையவன், மோசே தப்பு செஞ்சா நான் பார்த்துக்கிறேன், நான் கேட்கிறேன், நீங்க யார் அதை கேட்கறதுக்குன்னு மீரியாவுக்கிட்டையும் ஆரோன்கிட்டையும் கேட்கிறாரு. சோ அது நம்முடைய வேலை இல்ல. நம்முடைய வேலை என்ன? கர்த்தரை கனம் பண்றது தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீர்கள் என்றார்கள். ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. ஜனங்களை கொண்டாந்து வனாந்தரத்துல கொண்டு போட்டீங்களையான்னு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது. இவங்க முறுமுறுத்துக்கிறாங்க. யாருக்கு விரோதமா? ஊழியக்காரருக்கு விரோதமா, வழி நடத்துகிறவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வேலை? ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கணும்னு. புரியுதுங்களா? இவங்க முறுமுறுத்துட்டு கர்த்தருக்கு விரோதமான செயலை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமான செயலை செஞ்சுட்டு இப்ப ஆசரிப்பு கூடாரத்தை பாக்குறாங்க. பாக்குறப்ப என்ன நடந்துச்சு? பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. யார பாக்குறீங்க? மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை முழுதுமாய் மூடிட்டு கர்த்தருடைய மகிமை அங்க காணப்பட்டது. நீ பார்க்கணுமா? கர்த்தருடைய மகிமையை பார். உன்னை நடத்தின கர்த்தருடைய மகிமையை பார் என்று சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடிட்டு. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும். உபாகமம் 30. கர்த்தர் கூடாரத்திலே மேக சம்பத்தில் தரிசனமானார். மேக ஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக் கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி நாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரா மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். நாடு சொல்லிட்டாரு, மோசே உங்க நாட்கள் முடிஞ்சு போச்சு, நீ சாக போற, உன் பிதாக்களோட நீ படுத்துக் கொள்ள போகிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சாக போற, உன்னை அடக்க பண்ண போறோம். ஆனா எனக்கு நல்லா தெரியும், நீ போயிட்டேன்னா இந்த ஜனங்கள் சோர மார்க்கமாய் போவார்கள், இந்த ஜனங்கள் என்னை விட்டு தூரமாய் போவார்கள். ஹல்லேலூயா. மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும் படிக்க அநேக தீங்குகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் அவர்கள் தொடரும். பாத்தீங்களா?
கர்த்தரை விட்டு நம்ம எப்போ பின்வாங்கி போறோமோ, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு எப்போ போறோமோ, அப்பதான் இந்த கதையில 17ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற காரியெல்லாம் வரும். எப்ப நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறோமோ, நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு அக்கினியை போல ஜனங்கள் பார்ப்பார்கள். மோசே அந்த சீனாய் மலையில கர்த்தருடைய மகிமை இறங்கினது. மோசே கர்த்தரோடு பேசிட்டு இருக்கான். ஆனா ஜனங்க கீழே இருந்து பார்க்கும்போது அது பட்சிக்கிற அக்கினியை போல. மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது கூட மோசே முகத்தை எங்களால பார்க்க முடியல, முக்காடு போட்டுக்கோன்னு சொன்னாங்க. மோசே முக்காடு போட்டுக்கொண்டு பேசிக்கோ. ஏன்? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை அந்த இடத்துல இறங்கினது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஷெக்கினா மகிமைக்காக நாம் வாஞ்சிப்போம். இந்த ஷெக்கினா மகிமை நமக்குள்ளே ஒரு அனல் முட்டுகிற ஒன்றாக, ஒரு மேகமாக, ஒரு புகையாக, ஒரு அக்கினி ஸ்தம்பமாக, ஒரு அதான் நம்மை பட்சிக்கிற ஒரு அக்கினியாக காணப்படும்படியாய் தேவ பிரசன்னத்துக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது. பழைய பாட்டுல கர்த்தர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினியினாலும், அதாவது புகையினாலும், ஸ்தோத்திரம், அனல் முட்டுகிற ஒரு காரியமாக ஆவியானவர் பழைய பாட்டில் சிறு ஜனங்களோடு பேசிக்கொண்டே நடத்திக் கொண்டே வந்தார். ஆனால் புதிய பாட்டு காலத்தில் இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற நமக்கு அது சொன்னார், நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று யோவானில் சொல்லப்பட்டபடியே கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 120 பேர் மேலாடையில குடியிருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் கடந்து வந்தார். வாஞ்சையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் கூற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்து ஷெக்கினா மகிமை உன் கூடவே இருக்கிறது, உனக்குள்ளே இருக்கிறது, உன் மேலே இருக்கிறது, உன்னை சுற்றிலுமாய் இருக்கிறது. இதுதான் நாம் சாக்கியம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு வாக்கியத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் யூதர்கள் அல்ல, நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, நாம் தகுதி பெற்றவர்கள் அல்ல, நாம் படிப்பாளிகள் அல்ல, நாம் தேவ சமூகத்துல ஒன்றும் இல்லாத தகுதி இல்லாத பிள்ளைகள், புறஜாதி ஜனங்கள், பிரகாரத்தில் இருக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த வாக்கியத்தெல்லாம் இழந்து விட்டு அல்லது அதை மறந்து விட்டு கோழைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே ஷெக்கினா மகிமையினால் ஒரு முறை கூட நம்ம நிரப்பும்படியாய் ஆவியான திருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது, அந்த மலையை பார்த்த பொழுது ஸ்தோத்திரம், அது அக்கினி காடு என்று சொல்லி நினைத்தார்கள். உன்னை பார்க்கிற வழியில, ஓ ஸ்தோத்திர, பிசாசு உன்னை பார்க்கிற வழியில, வியாதி உன்னை பார்க்கிற வழியில, பிரச்சனைகள் உன்னை பார்க்கிற வழியில, ஓ இது ஒரு அக்கினி பயம் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடி போக வேண்டும். அது இல்லாம, அனல் இல்லாம, குளிர் இல்லாம நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த வாழ்க்கையில அனலே இல்லை. ஆவியானவர் சொல்லுகிற வெளிப்படுத்தல, ஒண்ணு அனலாக இரு, இல்ல குளிராக இரு. நீ அனலும் இல்லாம குளிர் இல்லாம இருந்தா நான் உன்னை மாற்றி பண்ணி போடுவேன். அன்னைக்கு பெற்ற அபிஷேகம் எங்க? அன்னைக்கு பெற்றதான வல்லமை எங்க? அன்னைக்கு பெற்றதான ஜெபஜீவியம் எங்க? அன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் எங்க? கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஷெக்கினா மகிமை இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவழியில உன்னை நிரப்பும்படியா, ஓ ஸ்தோத்திர, இந்த உபவாச நாட்களிலே உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து, உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் சிலுவையை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, ஸ்தோத்திர, பிசாசின் தலையை நசுக்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போல உன்னையும் என்னையும் உயிர்ப்பிக்கும்படியா இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் மகிமையின் தேவன், அவர் மகிமையின் தேவன். ஹல்லேலூயா. உனக்குள்ளே கிரியை செய்ய விரும்புகிறார்.
எத்தனை பேர் ஆவியாருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? ஆவியாருடைய மகிமையை உணர்றீங்க? உங்கள் மாம்ச கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. ஆலயம் உங்க பொழுது புகைக்காடாய் நிரம்புகிறது. ஆலயம் முழுவதும் கர்த்தர் பிரசன்னத்தால் நிரப்புகிறார், அக்கினியால் நிரப்புகிறார். ஒரு அனல் மூட்டுகிற தேவனால் நடுவில் அவர் கடந்து வந்திருக்கிறார். உள்ளே தேவனுடைய மகிமை இறங்கும்படியோடு விட்டுக் கொடுக்கக்கூடிய பிள்ளையே, இறங்கும் பொழுது பலவீனம் மாறும். ஆகாது என்று நினைக்கிற காரியங்கள் ஆகும். இந்த காலத்தில் nothing is impossible. தேவனால கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரால் கூடும். ஒன்றும் இல்லாததிலிருந்து உண்டு பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அருமை ரட்சகர் ஹalleluya. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கிருபையின் கரம் இறங்கும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, தேவனுடைய ஷெக்கினா மகிமை ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில புதிய ஏற்பாட்டில வெவ்விதமாக இந்த மகிமை உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டதோ அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. மீண்டும் எங்களை அனலுள்ள பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. மீண்டும் நாங்கள் கர்த்தருக்கு எழுந்து பிரகாசிக்க உதவி செய்கிறாங்க. பிசாசின் கிரியைகளை நசுக்கி அந்தகார கிரியைகளை நாங்கள் மேற்கொண்டு கட்டாவே உமக்காக நாங்கள் எழும்பும்படி கர்த்தருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. யாராகிற பலவீனத்தோடு, வியாதியோடு, துக்கத்தோடு, சஞ்சலத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், கேட்கிறத வாழில தாமே கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. கேட்கிறத வாழில தாமே ஷெக்கினா மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. எல்லா பலவீனங்களை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். விரோதமா எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. விடுதலை ஆக்குகிறோம். நீர் இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தாழ்வுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அந்த நாமத்தை வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்துக் கொள்வார்கள்.